இந்த சோதனை ஒவ்வொரு மாதிரி வரும். நோய்வாய்ப்பட்டு அந்த சோதனை வரும், பொருளாதாரத்தை தந்து பொருளாதாரத்தை பறிச்சு சோதனை வரும், பிள்ளைகளை தந்து பிள்ளைகளை எடுத்து சோதனை வரும். ஒவ்வொரு விதத்தில் வரும். சோதனைகள் ஓயாது. அலைகள் எப்படி ஓயாதோ சோதனைகள் ஓயாது. சோதனை என்ன தெரியுமா? ஈமான்ட செக்கிங். ஆமந்து பில்லான்னு சொல்லிட்டோம்டா, ஆமந்து பில்லாட செக் பண்றது. எவ்வளவு ஸ்ட்ராங் ஆமந்து பில்லா? இப்ப நான் கேட்கிற ரசூலுல்லாஹ் சொன்ன உபதேசம் எப்படி புரியுதா? மௌத்து வரைக்கும் ஆமந்து பில்லா செக்கிங் வருமே? இல்ல இல்ல, இப்படி இவ்வளவு படிச்சு முடிஞ்சா செக்கிங் வராதா? மௌத்து வரைக்கும் செக்கிங் நடக்கும். ஆமந்து பில்லா சரியா? ஆமந்து பில்லா சரியா? சஹாபாக்களுக்கு ஃபைனல் மூமெண்ட் வரைக்கும் வந்துச்சு. உசுர குடுக்க காட்டி வந்துச்சு. ஆமந்து பில்லா சொல்லிட்டீங்களா, அப்ப உயிரை கொடுங்கண்டா. ஆமந்து பில்லா சொல்லிட்டீங்களா, சொத்தை கொடுங்கண்டா. இதான் ஆமந்து பில்லா. அதனால குல் ஆமந்து பில்லா சும்மஸ்தகி. ஆமந்து பில்லான்னு சொல்லுங்க, இஸ்திகாமத்த உறுதியா நில்லுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் ஆக கஷ்டமானது ஆமந்து பில்லா சொல்லி போட்டு உறுதியாக நிற்பது. அதனால புரிஞ்சுக்கோ. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அஷத்து பலா, மக்களில் கடுமையான சோதனை யாருக்குண்டா? கடுமையா பிடிச்ச அல்லாஹ் பிடிச்ச ஆட்டுறது யாருண்டா? நபிமார்கள் என்றாங்க. ஏண்டா அவங்க ஈமான் கூட. ஈமான் கூடினா கொஸ்டின் ரொம்ப பவரா வரும். கிரேட் 1 பிள்ளைக்கு கிரேட் 1 கொஸ்டின் வரும். அட்வான்ஸ் லெவல் பிள்ளைக்கு அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின் வரும். அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின் கேம்பஸ் படினுக்கு கேம்பஸ் கொஸ்டின் வரும். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சரியண்டா ஜன்னால உயரமான இடம் கிடைக்கும். 1ஆம் ஆண்டு கொஸ்டின் தான் வருவதா அந்த லெவல்ல ஜன்னாக்கு கிடைக்கும். அவர் ஈமானுக்கு கேட்ப கிடைக்கும். உலகத்தில் ஆக பெரிய கொஸ்டின் யாருக்கு கிடைச்சிச்சு? ரசூலுல்லாஹ்வுக்கு இப்ராஹிம் நபி. ஏன் அவ்வளவு பேரை உட்கார வச்சுட்டு, அல்லாஹ்வே உனக்கு இந்த அவ்வளவு பேர்ல யாரு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டா 2 பேர் தான். மற்ற நபிமாரெல்லாம் நம்ம கீழாக்கி பேசல. நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலி. எந்த நபியை நம்ம பிரிச்சு வேற்றுமையாக்கி பேசல. அல்லாஹ் 2 பேரை நண்பனா எடுக்கிறான். ரப்புல் ஆலமீன் யாரு? இப்ப நான் இங்க ஸ்கூல்ல எல்லாம் இருக்கிறேன். என்ன, நான் ஒரு ஆள். இந்த பள்ளியோட உள்ள ஆட்களோட எடுத்துக்கொண்டா நான் ரொம்ப சின்னதா போயிரும். கொழும்புல உள்ள சனத்தொகையோட ஏன் சைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இவ்வளவு சைஸ். கொழும்புல உள்ள அவ்வளவு இலங்கை 2,10,00,000 மக்கள் இருக்கிறாங்க. அதை இப்ப தாண்டி போகுது. இவ்வளவு சனத்தொகையில நான் யாருண்டா தூசிங்க கணக்கெல்லாம் இருப்பேன். ஆனா இலங்கை என்றா உலகத்தில் ஒரு சின்ன குட்டி நாடா. 2,10,00,000 இருக்கிறோம். நாங்க ரொம்ப சின்ன நாடா. ஒட்டுமொத்த உலகத்தில் எடுத்துக்கொண்டா நான் ஒரு ஆளை கண்டுகொள்ளவே இயலாது. இல்லவே இல்லைன்னு சொல்லணும். அந்த சராசரத்தோட என்ன பார்த்தா எப்படி இருக்கும்? உலகத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? இவ்வளோத்தையும் படைச்ச ரப்புல் ஆலமீன் அவனுக்கு இந்த மனுஷன் என்ன சைஸா இருக்கு? இங்க ஒரு எறும்பு போதுன்னு வைங்க, எவ்வளவு சின்ன சைஸா இருக்கு எறும்பு. நாங்க பார்ப்போம் எங்க கண்ணுக்கு எறும்பு இந்த சைஸ்ல இருக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீனுக்கு நாங்க யாரு? அவன் என்னெல்லாம் பண்றான் சுப்ஹானல்லாஹ். ஒரு சூரியன், சந்திரன், ஆகாயம், வானம், இதெல்லாத்தையும் பாருங்க. ரப்பு எப்படி படைச்சு துல்லியமா படைச்சு வச்சிருக்கான். அவ்வளவு அப்படி மேனேஜ் பண்றான். அந்த ரப்புல் ஆலமீன் அவ்வளவு கோடான கோடி மக்கள்ல 2 பேரை பக்கத்துல எடுக்கிறான். அப்ப சின்னதுலயும் ரப்பு எடுக்கிறான். யாரு? இப்ராஹிம் வாங்கன்றான். வத்தஹதல்லாஹு இப்ராஹிம கலீலா. எனக்கு ரொம்ப இப்ராஹிம பிடிக்கும்ன்றான்ல, என் நண்பன்ட்டான். சுப்ஹானல்லாஹ். ஒரு பொஸ் ஒர்க்கரை பார்த்து அவன் என்ன பொஸ் பொஸ் அப்படின்னுவாரு. இவருக்கு மனசு வாயால வந்தாலும் ஃப்ரெண்ட் சொல்ல மாட்டார். சரி சரி, வாயால ஃப்ரெண்ட் சொல்றதுக்கு பொஸ்ஸுக்கே வராது. அந்த காலத்துல அடிமை எஜமானன் இருக்கிறாங்க. அடிமை எஜமான்டா ஒரு அடிமையை விலைக்கு வாங்கிடுவார். ஒரு ஆள் விலைக்கு வாங்கினா வாஷிங் மிஷின் மாதிரி தான் பிடிச்சி அதை எப்போ போட்டாலும் உடுப்பு கழுவுமா, அதை மாதிரி தின்ன கொடுக்க மாட்டான், அதான் நிறைய பண்ணுவான். அந்த அடிமை எஜமானன் என்ன செய்வான்? சும்மா இரு, சொல்றதை கேளு. பிலால் பிடிச்சி மண்ணில் போடுற நேரம் எவனும் கேட்கல. என்ன கேட்ட என்ன ஆயிரும்? என்னப்பா நான் வாங்கிக்கிறேன், நான் எதுவும் செய்வேன், நீ ஓனமட வாங்கிட்டு போய் அவர் அடி. அடிமையை வந்து அபசிகளை விற்பாங்க, கருப்பு விலை பேசி விற்பாங்க. அடிமை எஜமானன், இதான் ரப்பு அப்துன்றது. அல்லாஹ் தனக்கு ரப்புன்றான், நான் எஜமானன், நீங்க அடிமை, எனக்கு வேணும்னா உங்க எல்லாத்தையும் அழ வைக்கலாம். அழுதுட்டே இருங்கடா. இங்க உங்களை சிரிக்க வச்சேன் பாருங்க, உங்களை இன்னைக்கு பகல்ல சாப்பாடு தந்தம் பாருங்க. இது எல்லாத்துக்கும் நன்றி செலுத்துற விதமான சோதனை அமையும். சோதனை எப்படி அமையும் தெரியுமா? எஜமானனை வச்சு இப்ராஹிம் நபிக்கு எல்லாம் என்ன பண்ணிட்டான்? நல்லா புரிஞ்சுட்டார். அல்லாஹ் எஜமானனை புரிஞ்சுட்டாரு.
அடிமை. அல்லாஹ் எப்படி நடத்தலாம்? எப்படி நடத்தலாம்? என்ன மாதிரியும் பிரட்டி எடுக்கலாம். யாராவது கேட்கலாமா? அவன் சொல்றான், நான் கோபக்காரன் இல்லப்பா, நீ ஒரு நாளைக்கு 17 வாட்டி கடமையா சொன்னி ரஹ்மானி ரஹீம். நான் இறக்கண்டா, நான் இறக்கம் அன்பு. அந்த அன்பை எப்படி அல்லாஹ் காட்டணும்? இப்ராஹிம் நபி தான் உலகத்தில் அவ்வளவு இறக்கமா, முகமது நபி தான் அக்கறதுனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ராஹிம் நபி அல்லாஹ் எடுத்துட்டான், அடுத்தது நான் காத்தமுல் அன்பியா, அல்லாஹ்ட கலீலா வேற யாருமே இல்ல. பெஸ்ட் ஃப்ரெண்டா மனுஷன்ல 2 பேர், கோடி கணக்கில் இதுக்கு பிறகு எவனுக்கு வரையல. அந்த டோர் க்ளோஸ். அல்லாஹ்க்கு நெருங்கலாம், ஃப்ரெண்ட் ஆகல. ஃப்ரெண்ட் நிலைமையை சொல்ல போறேன். இப்ப ஃப்ரெண்ட் ஆகினா இதுக்கு மேல லெவல் இல்ல. ஃப்ரெண்டுக்கு மேல இருக்குதா? அந்த ஃப்ரெண்ட் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் நபிக்கு என்னெல்லாம் கொடுத்தான்? என்ன கொடுத்தான்? பாப்பா விரட்டுறாரு, இதாகுது, ஒவ்வொரு பிரச்சனை நடக்குது. இப்ராஹிம் நபியை குழந்தைய கொண்டு போய் அறுக்க வைக்கிற அளவுக்கு கொண்டு போய் புள்ளை அறுக்கிற மாதிரி கொண்டு போற அளவுக்கு எவ்வளவு பெரிய புள்ளைய கிடைச்சு புள்ளைய விட்டுட்டு போங்கண்டா, புள்ளைய கொண்டு போய் அருங்கண்டா. இந்த மாதிரி சோதனைகள் எல்லாம் எதுக்கு கொடுக்கிறான்டா? அந்த சோதனைகள்ல வெற்றி கண்டால் உறுதியா நிக்கணும். அல்லாஹ் ஒன்று சொல்ல போல ஏலான்ட்டீங்கடா அங்க ஈமான் இல்லைன்ற அர்த்தம். ஈமான பரிசோதித்து பார்ப்பதற்கு அல்லாஹ் வாழ்க்கை, ஒரு மூமின் வாழ்க்கை அவன் யோசிச்சு பார்த்தான்டா, அவன் விரும்புறதெல்லாம் பறி போயிருக்கு. அவன் கண்ணால ஓடுற நேரம் எல்லாம் அவன் ரப்பண்டுவான். உலகமே வந்து திட்டும், ஏண்டா இப்படி? அல்லாஹ் அல்லாஹ் பெருமானத்தினுடைய 6 பிள்ளைகளை கையால அடக்கினா. ஒரு வாப்பா நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க 6 பிள்ளைகள் அவ்வப்போது கபூர்ல அடக்கினா உங்க மனசு எப்படி இருக்கு? நீங்க வாழ்றீங்க. ரசூலோட 6 பிள்ளைகளை அல்லாஹ் எடுத்தான். ரசூல் ஆயிஷா நாயகிட்ட ஒரு நாள் பேசுறாங்க. ஆயிஷா நாயகி கேட்கறாங்க, யார சொல்லலாம், உங்களுக்கு ரொம்ப கவலையான நாள் எது யார சொல்லலாம்? அவங்க நினைச்சாங்க வேற ஒன்று, ரசூலுல்லாஹ் வேற ஒன்று சொன்னாங்க. கவலையான நாள் என்ன உங்களுக்கு? ஹாமுல் ஹுசுன், கவலையான ஆண்டு இருந்துச்சு. பெருமானார் எக்கச்சக்கமா நடந்துச்சு. ஏண்டா ஒரு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி, 3 அட்டாக் வர மாதிரி அபூ தாலிப் இறந்து போனார். ஹதீஜா அம்மா வீட்டுல மௌத்து, தாயிஃப்ல. இது ரசூலுல்லாஹ் எதை தேர்ந்தெடுத்தாங்க தெரியுமா? மக்காவை விட்டுட்டு தாயிஃபுக்கு போறாங்க, 100 கிலோமீட்டர் போய் அந்த மக்கள்கிட்ட போய் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ற நேரம் சும்மாவே அடியதெல்லாம் பட்டுட்டாங்க. கண்ணியமா வாழ்ந்தவர், அவ்வளவு கண்ணியமா சல்லி உள்ளவர். 6 புள்ள அமர்கலமா இருந்தார், வாகனம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. இஸ்லாத்துக்கு போற அவர் நிலைமை என்னண்டா, அங்க போன பிறகு பைத்தியமா இருந்த அந்த காலத்துல பிள்ளைகள் பைத்தியம் நினைச்சா மேல ஏறும், விளையாடும், கல்லால அடிக்கும். இது அந்த காலத்து தன்மை. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு இவரை பைத்தியமா காட்டி தாயிஃப் மக்கள் கல் எடுத்து அடிக்க விட்டுட்டாங்க. பெருமாள் சொல்றாங்க, நான் ஓடுறேன், என்ன அடிச்சாங்க. அந்த அடி ரத்தம் தெறிக்கிற அடி. ரசூலுல்லாஹ் ஒரு தோட்டத்தில் போய் விழுந்துட்டாங்க. இந்த கதையை கேட்காதீங்க, பேசுற எனக்கு கேட்கிற உங்களுக்கு நடந்த பிறகுன்னு யோசிச்சு பாருங்க. தஅவால அல்லாஹ் பூமாலை தர மாட்டான், தஅவாவுல அதான் நடக்கு. ரப்பு தேர்ந்தெடுக்கிற விதம். அடிச்சா ரத்தம் போகுது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு மயக்கம் வந்துட்டு, அந்த ரத்தம் ஓடுது. கிளப்புக்கு போக சொன்னாங்களா, விபச்சாரம் செய்ய சொன்னாங்களா? ரசூலுல்லாஹ் யாருன்னு காட்ட அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புனான். ரசூலுல்லாஹ் யாருன்னு எங்களுக்கு காட்ட. அவர் வந்து கேட்கிறார், யார சொல்லலாம், 2 மலைக்கு நடுவில் உள்ள தாயிஃப் சப்பையாக்கி முடிச்சிருவோமா? அல்லாஹ் கேட்கிறான், கதையை முடிச்சிருவோமா? வேதனையோட ரசூலுல்லாஹ் அடி வாங்கி ஒரு தப்புமே பண்ணாம உங்களுக்கு ஒரு ஆள் பிசினஸ்ல செக்க தந்துட்டு பவுன்ஸ் பண்ணிட்டாரு. 10 வருஷத்துக்கு போற ரோட்ல தெரிஞ்சா நீங்க பலமா இருந்தா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. என்ன நடக்கும்? நாங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ்வளவு வேதனையோட ரத்தம் கசியுது. இல்ல மக்காலதான் ஏச்சிப்பா, வர்றவன்லாம் ஏசுறாண்டு, இங்க வந்தா இங்க அடி. கேட்க உடனே சொன்னாங்க, வேணாம் ஜிப்ரீல், அவங்க சந்ததியாவது ஏற்றுக்கொள்ளுவாங்கன்னு நினைக்கிறேன், விட்டுருங்கன்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த கல்வை கொஞ்சம் பாருங்க. இது சோதனை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. பெருமானார் யாருன்னு அல்லாஹ் எடுத்து காட்டிய விதம். அல்லாஹ் ஏன் நபிக்கு அடிக்க வச்சா? அல்லாஹ்க்கு கோபமா? கல்லால அடிங்க, நபிக்கு ரத்தம் போகணும், அல்லாஹ்க்கு வேணுமா? ரப்பு காட்டுகிறான், என்னுடைய நேசர்கள் என்னை நேசித்தால் அடித்தாலும் உதைத்தாலும் மிதித்தாலும் அவர்களுக்கு தீன் முக்கியம், தன் ரப்பு முக்கியம். ஆமன்து பில்லாஹ் என்றால் அவர்களுடைய ஆன்சர் ஆமன்து பில்லாஹ் தான். எந்த கட்டத்தில் இன்றைக்கு ஆமன்து பில்லாஹ் இல்ல? இன்றைக்கு போலீஸ் வந்துட்டாங்க, நாளைக்கு ஆமன்து பில்லாஹ் பார்ப்போம். இன்றைக்கு சிஐடி வந்துட்டாங்க, நாளை மறுநாள் ஆமன்து பில்லாஹ் பார்ப்போம். பள்ளியும் வானா, அதுவும் வானா. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது கேள்வி. குல் ஆமன்து பில்லாஹ் சும்மஸ்தகீம். ஜன்னா வேணுமண்டா, ஜன்னாட வாயில் அவ்வளவு சீப் இல்ல சகோதரர்களே. உங்க வீட்டு கதவுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க? உங்களுக்கு வீடு கதவு, உங்க வீடை கட்டணும்னா எவ்வளவு செலவு?
அதுக்கு உங்க பாதை சாதாரணமா நான் பார்த்திருக்கிறேன். பாப்பாமார்கள் பிள்ளைகளுக்கு கூட கொடுக்குற நேரத்தில் என்ன செய்வாங்க, கெட்டி அவர் வாழ்க்கையில பாதி காலத்தை செலவழிச்சுட்டு தான் வீடு கட்டுவார். ஒரு வீடு கட்டுறதுண்டா சில பேருக்கு 2 வருஷம், சில பேருக்கு 5 வருஷம், சில பேர் 25 வருஷம் சம்பாத்தியம். கெட்டி கீய கையில கொடுத்தா மகன் என்ன தெரியுமா சொல்லுவாரு, அவுட் ஆஃப் ஃபேஷன் பாபா. பாப்பா மௌத்தாவர கட்டம் தானே, அவுட் ஆஃப் ஃபேஷன், மாடர்னா மாத்தணும். ஒரு சிலர் வாழ்ந்துட்டு போயிருவாங்க, ஆனா எடுத்தாலே மாடர்ன் வாஷ்ரூம் உடைங்க, இந்த சவர் புத்து பண்ணாமே உடைச்சு தரமாட்டமாக்கு. அவரோட பாதி நாளே முடிச்சு, பாதி 50 வருஷம் வாழ்ந்த 25 வருஷத்தை ஒரே நாள் உடைச்சு அதுக்கு உடைக்கிறதுக்கு வேற சல்லி. இதுதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் வாழ்க்கையில. ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில் அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டினதை ஒரே நிமிடத்தில் உடைச்சு போட்டு புதுசா ஒன்றை கட்டுவார். புதுசா கட்டிட்டு அவர் மாடர்ன் லைஃப் என்றுவார். இப்படிதான் அது தப்பு இல்லை, தப்பா நான் சொல்லல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது அன்பளிப்பாக ஒருவர் கொடுத்த அவர் லைஃப்ல அர்ப்பணிச்சு அதுக்கு அடுத்த கட்டை தான் நடக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த ஊடு ஒரு மனுஷனுக்கு 25 வருஷம் என்றா அதுக்கு அவன் வர்த், அவன் லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஒரு இடம் வேணும்னு நினைப்பான். ஒரு இடம் வேணும், அதுக்கு பிறகு மற்ற வாகனம் வேணும், இப்படி நினைப்பாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு சாப்பாடு வேணும். இதுதான் அவன் லைஃப்ல உள்ள பெருமதி. இந்த வீட்டுக்கு இவ்வளவு பெருமதி என்றா ஜன்னாட கதவு கிட்ட போறதுக்கு எவ்வளவு செலவழிக்கணும். சில ஊடுகள் ஜனாதிபதி மாளிகையிட கதவை தொட்டுறதுக்கு எங்களுக்கு வரம் இருக்கணும்ன்றாங்களாம் சில பேர். அதை பார்க்க கிடைக்கிறதே பெருசா. ஏனண்டா அமெரிக்காவுடைய ஒயிட் பேலஸை பார்க்க எழுமண்டா எப்படி போய் முனிசிபல் கவுன்சில் பார்த்துருவாங்க, அது ஷேப்ல அடிச்சு வச்சுக்கலாம். அவங்க கிளம்பு முனிசிபல் கவுன்சில், இதான் அமெரிக்கன் பிரசிடென்ட் உள்ள இடம் ஒயிட் பேலஸ், அதாவது அதுல காப்பி. இது மாதிரி இந்த மாதிரி ஒன்று பார்க்க கிடைச்சா, டயனா உள்ள இருந்த பெக்கிங்ஹாம் பேலஸ்ல போய் ஒரு நைட் தங்க கிடைச்சா, இப்படி எல்லாம் ஆசைப்படுறவங்க இருக்கிறாங்க. சாதாரணமா வேர்ல்டுல ஒவ்வொரு ரேட்ல இருக்குது. 1000 ரூபீஸ்க்கு நைட் தங்கிட்டு வரலாம், 500 ரூபீஸ்க்கு ஒரு பள்ளியில போனா ரூம் தருவாங்க, தங்கிட்டு வரலாம். 5000க்கு தங்கலாம், 1 லட்சத்துக்கு தங்கலாம். பல கோடி கொடுத்தும் தங்க இயலாத இடம் இருக்குது. அது புக்கிங் பண்றதுக்கே வேற. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் ஒரு நைட் தரல, ஒரு நைட் தரல. உங்களை ஒரு இடத்துல கூப்பிட்டுட்டு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு விருந்து தர்றாண்டா, அன்றைக்கு ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆகி அன்றைக்குள்ள இதுக்கு போறீங்க. முந்தினாத்து சந்திச்சவர் தான் இன்றைக்கும் எல்லாரும் அப்படிதான். ஆனா அதுக்கு ரெடியா ரப்பு சொல்றா லைஃப் லாங். அங்க இந்த துனியாக்கு நீங்க வந்தீங்கன்னா நீங்க விரும்பினதை நான் தரமாட்டேன்றால, நான் சொல்றதை செய்யணும்ன்றான். நீங்க விரும்பினது இங்க இல்ல, ஜன்னாக்கெல்லாம் வரவினக்கெல்லாம் சொல்ற நேரம் நீங்க விரும்பினது அங்க கிடைக்கும். இப்போ உங்களுக்கு குதிக்கணுமா ஆத்துல, அது கிடைக்கும். இப்போ உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணுமா மால்ல, உங்களுக்கு போலாம் மாலுக்கு, அங்க எல்லாம் இருக்குது. விவசாயம் செய்யணுமா, அது எவ்ரி ஆப்ஷன். இது எல்லாத்தையும் கிளீனா சொல்ல போனா அங்க போய் வாழ்ந்தானு தெரியும். துனியாக்கு வர முன்னாடி துனியாவை சொன்னா புரியுமா? கொஞ்சமா சொல்லி வச்சுக்கிறான். லைஃப்ல அபதன் காலிதீன ஃபீஹா அபதா, எல்லாமே என்றென்றும் அங்க நிக்க. எல்லாத்துக்கு மேலாக ரப்பு உங்க பக்கத்துல நிப்பான். அந்த சராசரத்துக்கு சொந்தக்காரன் உங்க பக்கத்துல நிப்பான். இதுல கதவு கிட்ட போய் கதவை ஓபன் பண்ண சொல்றதுக்கு ஜஸ்ட் நாங்க வீட்டுல இருந்தா எல்லாம் சரியாகும்டா, அது எனக்கு தெரியாது. இட்ஸ் அன்ஃபேர். அப்படி இல்ல, துனியால ஒரு கதவை, இந்த கதவுக்கு ஒரு வேலை, வீட்டுல போடுற கதவே ஒவ்வொரு வேலை, வீட்டுல போடுற பெட்டுக்கே ஒரு வேலை. 10 லட்சத்துக்கு பெட் வாங்கினவர் இருக்கிறார், 1 கோடிக்கு பெட் வாங்கின இருக்கிறார். மெட்ரஸ் ஒவ்வொரு வேலை. ரப்புல் ஆலமீன் சொல்றான், அம் ஹஸிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா ஜன்னாவுக்கு சும்மா நுழைஞ்சிடலாமண்டு? போன போக்கிலேயே பிரசிடென்ட் ஹவுஸுக்கு நான் அப்படியே எல்லாம் இருப்பான், எல்லாம் பாதுகாப்பு இருப்பான். நான் போறேன், ஜனாதிபதி சந்திக்க போறேன், என்ன இதா பேமெண்டா, அங்க போய் பொலையில போய் ஆரம் பண்ற மாதிரி புடி அப்பாயின்மெண்ட் எடுத்தியான்னு கேட்பான். கெட் அவுட், வெளியே போட. ஜனாதிபதி சந்திக்க நீ யாரு? யார் மூலமா வந்த? ஜன்னாக்கு ஒரு உடச்சு விட்டுட்டு ஓடிடுவாராம். அப்படி போ. அம்ஹசிபுத்தும் மன் ததுகுலுல் ஜன்னா, ஜன்னாக்கு என்ன லேசா போல, அவ்வளவு பாதுகாப்போடு நிற்கும். அதுக்கு போற ரூட்டே கஷ்டம்.
அந்த சிராத்து பாலத்துல கடக்கிற நேரம் கண்ணு முன்னாடி பார்க்க உழுது கீழே நரகத்தில் விழுவார்கள். மின்னல் வேகத்தில் கடந்து போறவர்கள் ஜன்னாவாசிகள். அது எவ்வளவு, இங்க ஒரு கவுரை கட்டி கீழே ஒரு கடங்குல மனுஷனை நடக்க சொன்னா உயிர் போற மாதிரி இருக்கும். அல்லாஹ் ஜன்னாக்கு போற ரூட்டே அப்படி வச்சிருக்கிறான். இட்ஸ் ஹார்ட், அது அவ்வளவு கஷ்டமான ஒரு பாதை. அம் ஹஸிபுத்தும் மன் ததுகுலுல் ஜன்னா வலம்மா யாத்துக்கும் மஸலுல் லதீன கலவு மின் கப்லிக்கும் மஸ்அத்துல் பஸா வல் தர்ரா வஸுல்ஜிலு ஹத்தா யகூல الرسول والذين آمنوا معه متى نصر الله அலா நஸ்ருல்லாஹ் அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீம். அல்லாஹ் கேட்கிறான், ஜன்னாக்கு குவாலிஃபிகேஷன் என்ன? இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுக்கிறேன்னு வைங்களேன், குவாலிஃபிகேஷனை கேட்பேன், பயோடேட்டா தாங்க பார்ப்போம். யூ குவாலிஃபைடு, ஓகே, நீங்க வாங்க, நீங்க குவாலிஃபைடு. நீங்க குவாலிஃபைடு இல்ல, ஜன்னாக்கு குவாலிஃபிகேஷன் என்ன? நீங்க இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணீங்களா? வெரி குட். எல்எல்பி தாண்டி இருக்குது, ஓகே, வெரி குட் வெரி குட், எல்லாம் ஓகே. நீங்க ஜன்னா கதவு நோ. நீங்க டபுள் PhD போட்டாலும் நோ. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதுக்கு எந்த வகையிலையும் உறவாதம். ஆனா தேவை, அல்லாஹ் படிக்க சொல்றான். இது துனியாக்கு. நான் அதை காட்டினா என்ன வேணுமா? ஜன்னாக்குரிய குவாலிஃபிகேஷன் என்ன? அல்லாஹ் நான் தொழுதேன், ஓகேயா? நோ. தொழுதாலும் இல்லையா? நோம்பு பிடிச்சையா? அல்லாஹ் என்ன நீங்க சொல்றீங்க? நோம்பு பிடிச்சாலும் ஜன்னல? நோ. நோம்பு பிடிச்சி தொழுது நரகம் போனவங்க இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மிம்பர்ல ஏறுற நேரத்தில் முன்னாடி ஒரு ஆள் அவர் எழும்புறாரு. மதீனால நடக்குது, இது பல நாட்கள் நடந்துச்சு. மிம்பர்ல ஏறின ரசூலுல்லாஹ்வுக்கு அவர் எழும்பினார், ஏலான் பண்ணுவார், இன்னஹு ரசூலுல்லாஹ், அவர் ரசூலுல்லாஹ், இஸ்மஊ, எல்லாரும் கேளுங்க, ரசூலுல்லாஹ் பேச போறாரு, அமைதியா கேளுங்க. இது ரசூலுல்லாஹ்வோட பள்ளியில நடந்துச்சு. சொன்னவர் நரகவாசி. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் கண்ணால பார்த்தவர், காத்தமுல் அன்பியா. ரசூலுல்லாஹ் மிதித்த மண்ணு அந்த மதீனாவுல முன்சஃப்ல உள்ள பெருமதி என்ன? ரசூலுல்லாஹ் பின்னாடி தொழுறதுக்குள்ள பெருமதி என்ன? ரசூலுல்லாஹ்வோட வாய்ஸ் கேக்குது, ரசூலுல்லாஹ்வை தொட்றார், ரசூலுல்லாஹ்வோட பேசுறார். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜன்னாவை ஹராமாக்கிட்டான். அவர் யார்? ரசூலுல்லாஹ்வை நெருக்கமாக நெருங்க பார்த்தார். ரசூலுல்லாஹ் தள்ளினார். அவரிடம் ஒரு சின்ன கல்புல ஒரு பிரச்சனை. என்ன சின்ன பிரச்சனை? அது சின்ன பிரச்சனை பெருசாக்கிட்ட. அதான் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல். உபை இப்னு சலூல் யார்? மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் வர முன்னாடி கொஞ்சம் அவுஸ்கஸர் பேச்சுவார்த்தையில் எங்க ஊர் தலைவர் இவர் தான் பேச்சு வச்சிருந்தாங்க. இந்த இடத்துல ஸஅத் இப்னு உபாதா, ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க ரெண்டு பேரும் தான் அவுஸ்ர தலைவர், இவர் ஹஸ்ரஜ் தலைவர். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா மதீனால இது பண்ணலாம். இவர் வச்சிருக்கிற டைமை பார்த்து ரசூலுல்லாஹ் வர்றாங்க. அடடா, நாள் தலைவனா ஒரு கட்டத்தில் பார்த்து வந்துட்டாரு இந்த மனுஷன். சரி, வந்துட்டாரா? வந்தவரோட நெருங்கி நிற்கிற இவருக்கு புறவாவது ரசூலுல்லாஹ் பார்த்த அபூபக்கர், உமர், இங்கால அபூபக்கர், இங்கால இவங்க ரெண்டு பேருமே. இவர் எழும்பி சொல்லி பார்க்கிறது, நின்று பார்க்கிறது, முன்னாடி நின்று பார்க்கிறது. 7வது மட்டத்தில் ரசூலுல்லாஹ்வை கொலை செய்ய பார்த்தார். உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் மனைவிக்கு, என்னுடைய தாய்க்கு படும் மோசமா 1 மாத காலம் ரசூலுல்லாஹ் கல்பில் சுமந்து வேதனைப்படுகிற அளவுக்கு பத்தினி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பத்த விட்டார் அவதூரை. இவன் தான் சொன்னா ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. சூரா முனாஃபிக் எடுத்து பாருங்க. வந்து சொல்றாங்க, அவங்க வந்து சொல்லுவாங்களாம், நீங்க ரசூலுல்லாஹ் என்று நாங்க சாட்சி சொல்றோம். அல்லாஹ் சொல்றா, அல்லாஹ்க்கு தெரியும் இன்னஹு ரசூலுல்லாஹ். இப்ப முனாஃபிக்கள் போய் சொல்றாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? ரசூலுல்லாஹ் முன்னாடி நீங்க ரசூலுல்லாஹ்னு சாட்சி சொல்லுவாங்களா? ஆனா அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ் சாட்சி சொல்றான் அவர் ரசூல் என்று. நீங்க ரசூலுல்லாஹ் முன்னாடி போய் சொல்றீங்க. இப்படி ஒரு கூட்டம் தொழுது நோன்பு பிடிச்சிருப்பாங்க. அப்ப எப்படி ஜன்னாக்கு குவாலிஃபைட் ஆகலாம்? தொழுது நோன்பு பிடிச்சு மட்டும் இல்ல, தொழுது நோன்பு பிடிச்சது உண்மை என்று இருந்தால். அல்லாஹ் சொல்றான், மஸ்அத்துல் பஸா வதர்ரா வஸுல்ஜிலு, ஆட்டுவிக்கப்படுவார்கள், கடும் நோய்வாய்ப்படுவார்கள். அப்பவெல்லாம் அல்லாஹ் இருப்பார்கள். அவங்க கண்ணு முன்னாடி பறி போகும். நடக்க இயலாம தூக்கிட்டு வந்து 10 வருஷமா துடிச்சிட்டு படுக்கையில நிக்கிற நேரம் ரப்பை மறக்க மாட்டார். ஏன் ரப் எனக்கு இது என்று அவர் கேட்க மாட்டார். ரப்பே எனக்கா இது என்று கேட்க மாட்டார். என் ரப்பே நீ அத்தனை அறிந்தவன், நீ சரியாகத்தான் செய்தாய் என்று சொல்லுவார். அவருடைய புள்ளை பறி போயிருக்கும். அவர் கண்ணு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகி துடிக்க துடிக்க ரத்த வெள்ளத்திலே குழந்தை மௌத்தாயிருக்கும். ஜனாசாவை தூக்கினவர் ரப்பே என்று அழுவார். என் ரப்பே நீ செய்தது சரிதான் என்று சொல்லுவார். அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் என்ற தன்னுடைய கடைசி புள்ள
மாரியத்து ஹிப்தியா கிடைச்ச லாஸ்ட் புல்ல பேரை வைக்கிற நேரமே இப்ராஹிம் நபி மாதிரி வரணும். ரொம்ப கல்புல பிரியமான தன்னுடைய நபி, தன்னுடைய வாப்பா இப்ராஹிம் நபி பேரை வைக்கிறார். புல்லோடைய அந்த ஹதீஸை கொஞ்சம் பிரட்டி பாருங்க. 1.5 வருஷம் 18 மாசம் மூச்சு இறக்குது. மூத்துக்கு முன்னாடி அந்த ஹதீஸை பிரட்டி பாருங்க. மூச்செடுக்க துடிக்குது, தடமாறுது. பெருமான் கையில குழந்தை கொண்டு வந்து வைக்கப்படுற நேரம் கண்ணில் இருந்து அப்படி கண்ணீர் வடியுது. சஹாபாக்கள் ஆச்சரியமா பார்த்துங்க. யா ரசூலல்லாஹ், ரசூலுல்லாஹ் அழுகிறது அவங்க துனியா விஷயத்தில். ஆகிரா தக்பீரை கட்டினா வயிறில் முட்டை போடுற மாதிரி பானையில் முட்டை போடுறேன்னுவாங்க சஹாபாக்கள். அப்படின்னா கொதிக்க வச்சுட்டுனா பானையில் முட்டை போடுற மாதிரி டப் டப்புன்னு சத்தம் கேட்கும். வயிற்றால சத்தம் கேட்க ரசூலுல்லாஹ் சில நேரம் தொழுந்துட்டு நிற்பாங்க. அங்கால யாராவது கடந்து போனா தேம்பி தேம்பி அழுவாங்க. ஆயிஷா நாய் சொல்றாங்க, துனியாட விஷயத்துல ரசூலுல்லாஹ் அழுததே இல்லை, அழ கண்டதும் இல்லைண்டா. துனியா அவங்களுக்கு எந்த வகையிலும் அழுக வராது. அதனால ஒரு ஜனாசால யாராவது அழுதா யாரும் போய் கேட்க மாட்டாங்க, அலாட்டி கேட்பாங்க. புள்ளோட ஜனாசால கல்லு துண்டு மாதிரி நிக்கிறான் இந்த மனுஷன், இவன் கொலை செஞ்சானு தெரியாது அப்படின்னு நினைப்பாங்க. ஏனென்றால் பெருமானோட கண்ணிலேருந்து ஒரு டொட் கண்ணீர் வடியுது. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்ன ஒருவர் அவங்க ரசூலோட ஈமான் அப்படி. யா ரசூலல்லாஹ் நீங்க அவனு கேட்கிறாங்க, அதனால கண்டு இல்லையே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யர்ஹம் யர்ஹம், இறக்கம் காட்டினா இறக்கம் கிடைக்கும்ட்டாங்க ரசூலுல்லாஹ். இறக்கம் என்றாங்க. அந்த இப்ராஹிம் என்ற 1.5 வயசு புள்ள மதீனால, இப்ப ரசூலுல்லாஹ்க்கு வயசும் கூட, லாஸ்ட் கிடைச்ச புள்ள. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் கையில நிக்கிற மூச்சு திணறுது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புள்ள, சஹாபாக்கள் அழுகக்கூடிய புள்ள. திடீரென்று வானம் இருட்டாச்சு. எல்லாரும் சொன்னாங்க, வானமே துக்க மனுஷன் நிக்குது. வானம் இருட்டாயிட்டு ரசூலுல்லாஹ்ட புள்ளைக்கு எவ்வளவு வேதனையில கண்ணால கண்ணீர் ஒரு டொட்டு வடிஞ்சு புள்ளை அரவணைச்சு புள்ள மௌத்தாகுது. மூச்சு திணறுது, துடிக்குது, புள்ள மௌத்தாகுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லை என் மகன் மௌத்துக்கும் இருக்கு சம்பந்தமே இல்லைன்றாங்க. இது சூரிய கிரணம் என்று. சுப்ஹானல்லாஹ், கொஞ்சம் கூட கவலை நேரம் கூட வரக்கூடாதுன்றாங்க. நான் எது சொல்ல வரேன் தெரியுமா? சொந்த புள்ளியை துடிக்க துடிக்க அல்லாஹ் எடுக்கிறன்னு ரசூலுல்லாஹ்வோட அல்லாஹ் கோபம் நினைக்கிறீங்களா? ஆமன்து பில்லாஹ் குல் ஆமன்து பில்லாஹ் சும்மஸ்தகீம். ஆமன்து பில்லாஹ் சொல்லுங்க, உறுதியா நில்லுங்க. சஹாபாக்கள் தப்பு பண்ணல. முஹாஜிர்கள் 13 வருஷம் 13 வருஷம்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு பிறகு எல்லாத்தையும் பறி கொடுக்கிறாங்க. எல்லாம் மானம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாம் போகுது. எல்லாம் போற நேரம் சகோதரர்களே, 13 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 4000 நாட்கள். எனக்கு உங்களுக்கு சுமார் ஒரு 20-25,000 நாட்கள் தரப்பட்டிருக்கேன் நம்புறேன். சாதாரண ஒரு 20,000 நாட்கள். 10 வருஷம்டா ஒரு 3500 நாள், 3200 நாள். அன்னளவ ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து ஒரு 20 வருஷம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே 60 வருஷம், ஒரு 20,000 நாள். இப்ப எத்தனை நாள் பெய்த்துட்டோ தெரியாது. இன்றைக்கு ஒரு நாள் போனா அழிக்க வேண்டியது. பர்ஸ்ல 1000 ரூபாய் போச்சுன்னா 2000 ரூபாய் வரும். இந்த நாள் அழிஞ்சுச்சேண்டா திரும்ப நாள் வராது, முடிச்சு. துனியால 4000 நாள் தரப்பட்டு 3900 நாள் போச்சுன்னா 100 நாள் பேலன்ஸ். இத மாதிரி நாட்கள் என்பது அழிஞ்சிட்டு போயிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அன்பு சகோதரர்களே, சாப்பிடுங்க, நான் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறேன், சாப்பிட்டு போற பேசுவேன் தெரியுமா? ஸ்கூல்ல பாடம் நடத்துற டைம்ல புள்ள ஏதாவது ஆயிடுச்சுன்னா கன்சென்ட்ரேஷன் அப்படி குழம்பிடும். கடைசியில் பயானை நான் செஞ்சுட்டே ஆகணும். சில நேரம் உங்களுக்கு செய்தான் இந்த இடத்துல குழப்பி. சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். எக்காமத்து சொன்னாலும் சாப்பிட்டு தான் அடுத்தது பயான் அடுத்தது. அன்பு சகோதரர்களே, அதாவது நம்ம ஒரு விஷயத்தை புரியணும். இந்த பயான் ஊடாக நான் என்ன சொல்ல வரேன்டா, லைஃப் த ரியாலிட்டியை நம்ம தெளிவாக புரியணும். நாம் ஈமானோடு இருந்த இன்றைக்கியோட நாளைக்கு கஷ்டமா இருக்கும் என்பதுதான் இஸ்லாமிய அடிப்படை. வாழ்க்கையில் பிரச்சனை ஓயாது, பிரச்சனைகள் வரும். ஆனால் அல்லாஹ் ஒரு அற்புதத்தை நடத்துவான். அது தாங்கிற கல்வையும் சேர்த்து கொடுப்பான். அதான் விஷயம். வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு இன்றைக்கு பலஸ்தீனத்தில் நடக்கிறத பார்க்க போக்கல அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. ஒரு வாப்பா தண்ட மகன், சின்ன குழந்தை, அழகான புள்ள, வைரலான வீடியோக்கள் எல்லாம், புள்ள மௌத்தா இருக்குது, கண்ணை திறந்துட்டு நெத்தியில ஒரு முத்தம் கொடுத்துட்டு யாரப் ஜன்னா ஜன்னான்னு சிரித்த முகத்தோட அல்லாட்ட கேட்கிறார். வெஸ்டர்ன் வேர்ல்டு இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, நிறைய அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். ஆனா மனிதர்கள் இப்படியெல்லாம் மனுஷன் இருப்பாங்களான்னு அவங்களுக்கு நினைச்சே பார்க்க இயலாது. உம்மாமார்கள் வந்து ட்ரக்ல பாக்குறாங்க, பிள்ளைகளுடைய ஜனாசா வந்து நிக்குது. ஆனா ஜனாசா யார்ட்டு அடையாளம் காணல, தலை வேற, பிள்ளையோட உடம்பு வேற. அதுக்கு அவங்க எடுத்தது என்னன்னா, அவங்கள்ட்ட வேற டெக்னாலஜி இல்லை.
மார்க்கர் எடுத்து கையில் பெர்மனன்ட் மாதிரி அந்த மாதிரி ஒன்று எடுத்து பேர் எழுதுறாங்க. புள்ள பேர் எழுதுவாங்க, ஷாலிம் அப்படின்னு எழுதுறாங்க. எழுதுகிற நேரத்தில் பிள்ளைகள் தெரியும் இது எதுக்குன்னு தைரியமாக கையை கொடுக்குது. இந்த வீடியோலாம் வெளிநாடுகளுக்கு போகிற நேரம் வெஸ்டர்ன் வேர்ல்டு இது என்ன, இது எப்படி இவங்களால முடியும், இதெல்லாம் சாத்தியமா, இம்பாசிபிள், இந்த உலகத்தில் இதெல்லாம் இப்படிலாம் நடக்கும், இப்படிலாம் மனசு இருப்பாங்களா? ரப்புல் ஆலமீன் ஒரு வீடியோ கிளிப்பை போட்டு காட்டுறான். இதான் ஈமான், இதுதான் ஈமான். குல் ஆமன்து பில்லாஹ் சும்ம இஸ்தகீம். நிறைய பேர் கேட்குறாங்க, யாரும் கேட்குறாங்க, என்ன நாம முஸ்லீம், பலஸ்தீன் முஸ்லீம்கள் அல்லாஹ்வின் பக்கம் நிற்கிற நேரம் இவ்வளவு உயிரிழப்பு நடக்கணுமா, இவ்வளவு சின்ன பிள்ளைகள் மூத்தாகணுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ்வும் நிற்கிற நேரம் நடக்காததா, அவர்கள் பறி கொடுக்காததா, அவர்கள் இழக்காததா? என்ற ஜன்னா சீப் இல்லை, இட்ஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். அதுக்கு சல்லி கட்டி போக இயலுமண்டா உள்ள பணக்காரங்களை இப்ப ஸ்லாட்டை புக் பண்ணலாம். அதுக்கு பதவியால் போகலாம்டா உள்ள பதவியை வச்சு அங்கேக்கு புக் பண்ணலாம். லஞ்சம் கொடுத்தாவது யாராவது ஒரு மலக்க பிடிச்சு போகலாம்டா அதுக்கு மால் இருக்குது. ஆனால் அப்படி எதுவும் செய்ய இயலாது. அதுக்கு வாழ்க்கையை கொடுக்கணுமா, உங்க லைஃப கொடுக்கணுமா, நீங்க விடுற மூச்சை கொடுக்கணுமா, உங்க நேரத்தை கொடுக்கணுமா, உங்க பாதத்தில் நீங்க நடக்கிறது கொடுக்கணுமா, உங்க டைம், உங்க கண், உங்க கை, உங்க கால், உங்க அத்தனையும் நான் என்னை கொடுக்கணுமா? இட்ஸ் சோ எக்ஸ்பென்சிவ். அதான் அல்லாஹ் சொல்றான், ஜன்னாக்குரிய குவாலிஃபிகேஷன் என்ன? அவர்களை பிடித்து ஆட்ட என்ன? பூமியை பிடிச்சு ஆட்டுறோமே, அல்லாஹ் ஒரு மனுஷனை பிடிச்சு ஆட்டுறன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? அசந்து போயிருவான். அல்லாஹ் ஆற்ற ஆட்டத்தை வந்து குர்ஆன் சொல்லுது சில இடங்கள்ல. அதெல்லாம் சொல்ல போனா வேற மாதிரி ரொம்ப இதா போயிரும். ஒரு இதுக்கு சொல்றேன், அல்லாஹ் ஜில்சாலன் ஷதீதான்றான் குர்ஆன் அஹ்ஸாப்ல. கட்டும், அதாவது கண்ணு முன்னாடி அவ்வளவு பேர் மௌத்தா போவாங்கன்ற ஒரு சிச்சுவேஷன். அதான் ஜில்சாலன் ஷதீதா, கட்டுமே பிடிச்சு ஆட்டுவான். அப்படி ஆற்ற நேரம் எல்லாம் ஆமந்து பில்லா சொன்னவர் இன்றைக்கு ஆமந்து பில்லா. நாங்க பள்ளியில வித்தியாசமா பேசுறோம். மற்ற சில இடங்கள்ல என்ன சொல்லுவாங்கடா, இறைவனை நீங்கள் நெருங்கினால் உங்கள் பிரச்சனை முடிந்து விட்டது என்றுவாங்க. நாங்க சொல்றோம், இறைவனை நெருங்கினா பிரச்சனை தொடங்கி விட்டது என்று சொல்றோம். ஏன் பிரச்சனை தொடங்கும், ஆனா அவனுக்கு தாங்குற கல்வி இருக்காது. எங்களுக்கு அல்லாஹ் தாங்குற கல்வியும் சேர்த்து தருவான். அல்லாஹ் அக்பர். அதான் அஜபன் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஒரு மூமினை பார்த்து ஆச்சரியம் என்றாங்க. மூமினுக்கு உலகத்தில் கெடுதி நடக்காது என்றாங்க ரசூலுல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். இந்த நற்செய்தியை கொஞ்சம் எடுத்துக்கோங்க சகோதரர்களே. இன்றைக்கு பள்ளிக்கு வந்து நமக்கு எல்லாம் ஒரு நற்செய்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு மனுஷன், அதாவது யாராவது வீட்டுல மௌத்தா இருந்தா கையை பிடிச்சி வாழ்த்துக்கள் தெரிவிச்சா பலாருன்னு அறையுவான். அட வாப்பா மௌத்து, என் கையை பிடிச்சி வாழ்த்து தெரிவிக்கிறியா? இப்ப வாழ்த்து தெரிவிக்கலாமா? அல்லாஹ் சொல்றா, வல நபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத் வ பஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். இந்த துனியாக்கு வந்தீங்கடா ஊடணும். 4 பேர் இருந்தா ஒருத்தர் மௌத்தாகுவாரு. சொத்தை தந்தது எனக்கு தெரியுமா? எடுக்கிற டைம்ல எப்படி நடக்கிறன்னு பார்க்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க இதெல்லாம் நிரந்தரம். நோ பெர்மனன்ட், நோ பெர்மனன்ட் இல்ல. 100 கோடி 50 கோடியாக, அப்புறம் 75 கோடியாகும், 25 கோடியாகும், ஓட்டாண்டியாகவும் மறுபடி தருவான். நடக்கும் பிளக்சுவேஷன். எல்லா நாளும் ஒரே மாதிரி நிக்க மாட்டாங்க. சோ இப்படி எல்லாம் எடுப்போம். பச்சத்து பயத்தை தருவோம். பயம் என்னன்னு அப்ப புரியும். பயம் வந்தா அது எப்படி தருவோம் அது அல்லாஹ் சொல்லல. பயம் ஒவ்வொரு விதத்துல பயம் வரும். தூங்க இயலாத பயம் வரும், திட்டுக்குட்டு எழும்புற பயம் வரும். அப்படி ஒரு பயத்தை, அதான் ஃபர்ஸ்ட் சோதனை. வல நபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹௌஃப் வல் ஜூ. எல்லா சொத்தும் இருக்கும், சாப்பிட முடியாத ஒரு நிலைமை வரும். ஏன்? யாரும் உங்களுக்கு தரமாட்டோம். உங்களை கொண்டு போய் அடைச்சிருவாங்க, உங்களுக்கு திண்ணையலாண்டுவாங்க. ரசூலுல்லாஹ்க்கு என்னெல்லாம் கஷ்டம் கொடுத்தாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்க புழுக்க போட்டோம். நீங்க நினைக்கிறீங்களா மக்கால சாப்பாடு இல்லாம நடந்துச்சு? மக்கால சாப்பாடு இருக்குது, ரசூலுல்லாஹ்க்கு சாப்பாடு இல்ல, தோழர்களுக்கு சாப்பாடு இல்ல. ஏன்னா அதை சாப்பிட ஏதாவது தடை போடப்பட்டிருக்குது, அடைச்சி ரிமாண்ட் பண்ணப்பட்டிருக்குது. அல்லாஹ் அப்படி எல்லாம் சோதிப்பான். சோதிச்சுட்டு சொல்றா, இப்படிலாம் சோதனை நடந்து மையத்து வீட்டுல இரு நிக்கிறேன். அல்லாஹ் சொன்ன அந்த பொறுமையாளர் இருக்கிறாரே, என் வாழ்த்தை போய் அழைச்சிட்டு வாங்க. மையத்து வீட்டுக்கு வாழ்த்து வருவதாம். இஸ்லாம்ட கன்செப்ட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மையத்து ஜனாசால நிக்கிறார். அந்த பொறுமையாளருக்கு என் நன்மாராயத்தை சொல்லுங்க. அல்லாஹ் விஷ் அனுப்புறானாம். ஓகே, நான் விஷ் பண்றேன் உனக்குன்றான். ஏ நீ பொறுமையா நிக்கிற,
ஜன்னாக்குரிய குவாலிஃபிகேஷன் என்ன? நான் சொன்னேன், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, இதெல்லாம் ட்ரூ உண்மையா இருந்தா அவருடைய கண்டிஷன் பொறுமை. பொறுமை இல்லாம ஒரு தொழுது இருந்தா ஃபவைலுல் முஸல்லின் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீனஹும் யுராஹூன், தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்றான். முனாஃபிக்கள் தொழுதாங்க, காமு குசாலா, சோம்பேறிகளாக தொழுகிறார்கள், தூக்கி வீசும் அந்த தொழுகை. அல்லாஹ், நீ என்னடா தொழுக? அந்த தொழுகை இன்ன ஸலாத்த தன்னா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை ஃபஹ்ஷாக்களை தடுக்கணும், மானக்கேடு தடுக்கணும். வீட்ல போய் இன்றைக்கு அந்த அசிங்கமான படமா, நீங்க தொழலாம் சார், வல் முன்கர், கெடுதியை தடுக்கணும். இதெல்லாம் தடுக்கணும். நீங்க தொழுது இருந்தா உங்களுக்கு பயம் வரணும். டிவி பாக்குறீங்க, கிரிக்கெட் பாக்குறீங்க, ஆட்டத்தை ஆடுறாங்க பொம்பளை. நான் பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு வர மகன் பேச வரப்போக்கல, இன்னைக்கு இந்த மெச்சாமே இது மெச்சாமே. நான் சொன்ன ஒரு டைம்ல நான் மெச்சண்டா அப்படி பைத்தியம், அவ்வளவு பைத்தியம். அவருக்கு சொல்லி கொடுத்த மெச்சண்டா அப்படி பைத்தியம். இன்னைக்கு என்ன நடக்காத போய் சல்வானியை போட்டு உட்கார்ந்து பார்ப்போம். ஆனா என்றைக்கு கிரிக்கெட் என்று சொல்லி போட்டு அது சூதாட்டம் என்று தெரியுமோ, என்றைக்கு போய் பொம்பளையில ஆட விட்டு அது கிரிக்கெட் என்றார்களோ, அன்றைக்கே ஒரு முஸ்லீமுக்கு அது ஹராம். அது எப்படி பார்ப்போம்? அரை நிர்வாணிகளோடு அவர்கள் ஆடுற நேரம் எப்படி வாப்பா புள்ள உம்மா உட்கார்ந்து நீங்க பாப்பீங்க. அதாவது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் ஒரு முஸ்லிமை பொறுத்தளவுல அவனுக்கு எது விருப்பமோ அதெல்லாம் தடையாகுமா. சில நேரம் இந்த மாதிரியான ஃபித்னாக்கள் ஒரு அல்லாஹ் சோதிப்பான். சோதிக்கிற ஆன்சர் என்ன? சபர். எல்லாத்தையும் விட்டுட்டு அது வெறுக்கணும். அல்லாஹ் வேணாமண்டா வெறுக்கணும். வபஷ்ஷிரி சாபிரீன், அந்த பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்க. பொறுக்கணும், இதுதான் குவாலிஃபிகேஷன். விடணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும், பொறுக்கணும். இந்த ரெண்டு குவாலிஃபிகேஷன் டாக்டருக்கு இருந்தா டாக்டருக்கு ஜன்னா போகலாம். இந்த ரெண்டு குவாலிஃபிகேஷன், அதாவது பொறுமை, தியாகம், ரெண்டு லாயருக்கு இருந்தா லாயருக்கு போகலாம். இந்த ரெண்டு குவாலிஃபிகேஷன் விவசாயிக்கு இருந்தா விவசாயிக்கு போகலாம். இந்த ரெண்டு குவாலிஃபிகேஷன் மொடத்துக்கு இருந்தா மொடத்துக்கு போகலாம். ஒரு மடையனுக்கு இருந்தாலும் போகலாம். அவ்வளவுதான்.